நலமுடன் யாவரும். கடவுள் நம்மளுக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களோட ஆன்மாவுக்கு ஒரு உடம்ப கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ நம்ம பாக்கியம் செஞ்சதுனால தான் நம்மளுக்கு நம்ம ஆன்மாவுக்கு ஒரு உடம்பு கிடச்சிருக்கு. அது எப்படி? ஒரு தாய் மூலம் நம்மளுக்கு ஒரு உடம்ப கொடுத்துருக்காங்க. அந்த உடம்ப நம்ம எவ்வளோ பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுனா, நம் உயிர் மூச்சு இருக்க வரையும் அந்த உடம்புக்கு எந்த பாதிப்பும் வராமல் அளவுக்கு நம்ம முயற்சி எடுத்து பாதுகாக்கணும். பிறந்தப்போ தாய் நம்மளை பாதுகாப்பா. அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தவங்களும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் அத்தனை பேரோட நாம் அந்த உடம்பை அவ்வளோ அழகாக பாதுகாத்துக்கணும். அதுதான் நம்ம கடவுளுக்கு கொடுக்குற பெரிய காணிக்கை. நம்ம ஆன்மாவுக்கு கடவுள் ஒரு உடம்பை கொடுத்ததுனால அந்த உடம்புக்கு நம்ம செய்கிற பிரத்யோகம், கடவுளுக்கு செய்கிற ஒரு பிரத்யோகம், காணிக்கை எல்லாமே இந்த உடம்பை நம்ம சரீரத்தை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கணும், பார்த்துக்கணும். இது உண்மையான தத்துவம். ஒவ்வொரு பெற்றோர்களின் தலையான கடமை என்னென்னா, குழந்தைங்களுக்கு கல்வியை கொடுக்கறதுக்கு முன்னக்கூட்டி ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். அதே தான் அங்கே டீச்சரும் சொல்லிக் கொடுக்காங்க. கல்விக்கு நம்ம கற்ற கல்வியை நல்ல முறையில் பயன்படுத்தினா அதுக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் இல்லாத ஒரு கல்வி குப்பைக்கு சமமானது. அந்த குப்பையை ரீசைக்ளிங் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும். அதை விட மெடிடேஷனும் உங்களுக்கு கற்றுக் கொடுங்க. மெடிடேஷனாக சிம்பிளாக உட்கார வச்சுட்டு அவங்கள கண்ணை மூடி தியானம் பண்ண சொல்லுங்கள் 10 நிமிஷம். அப்புறம் அவங்க போக போக 20 நிமிஷமாக ஆக்கலாம். இது காலைல இருந்து நைட் வரதுக்குள்ளேயும், அதாவது ஈவினிங் வரையும் நம்ம மெடிடேஷனுக்கு ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம், இல்லை 20 நிமிஷம் எடுத்துக்கலாம். அந்த மெடிடேஷன் செய்கிறனால குழந்தைங்களுக்கு கான்சன்ட்ரேஷன், க்ரியேட்டிவ்னஸ், அப்சர்விங் மைண்டிங் எல்லாமே கிடைக்குது. அவங்களோட ஆயுள் அதிகரிக்குது. முதல்ல இது குழந்தைங்க மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த மெடிடேஷனை நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணால் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். லைஃப் லாங்காக நம்ம இருக்கலாம். ஸோ மெடிடேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. அதோட முத்திரைகள், ஒவ்வொரு முத்திரைகள் நிறைய இருக்குது. நீங்கள் யூடியூப் போனீங்கன்னாலும் சரி, இல்லை நேரடியாக ஒரு முத்திரை ஆசிரியர்கிட்ட கற்றுக்கிட்டாலும் சரி, இல்லை லைப்ரரியில் புக்ஸில் மூலம் படித்து முத்திரைகள் பண்ணாலும் சரி, ஒவ்வொரு முத்திரைகள் இருக்குது. இந்த முத்திரைகளை பயன்படுத்தி ஒரு 10 நிமிஷம் அதை செஞ்சு நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க நலமுடன் யாவரும்.